ரிஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. திருவாரூர் அருகே தாயாருக்காக மகன் கட்டிய தாஜ்மஹாலில் 11ஆம் தேதி ரம்ஜான் தொழுகை நடைபெறுகிறது. நிர்வாக கமிட்டி அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அம்மாவிற்கு 5 கோடி செலவில் கட்டப்பட்ட தாஜ்மஹால் பள்ளிவாசலில் இந்த ஆண்டு ரம்ஜான் தொழுகை நடத்தப்படும் என நிர்வாக கமிட்டி அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியை பூர்வீகமாக கொண்டு அப்துல் காதர் ஜெயலானி பிவி தம்பதியினருக்கு 4 மகள் ஒரு மகன் அப்துல் காதர் சென்னையில் ஹார்ட்வேர்ஸ் கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். இவரது மகன் அம்ருதீன் ஷேக் தாவூத்திற்கு 11 வயது இருக்கும்போது அவரது தந்தை உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து ஜெயலானி பிவி அந்த கடையை நிர்வகித்து வந்ததுடன் தனது மகன் மகள் ஆகியோரை நன்கு படிக்க வைத்து கரை சேர்த்துள்ளார். இதில் அம்ருதீன் ஷேக் தாவூத் BA முடித்துவிட்டு தற்போது சென்னையில் தொழில் அதிபராக இருந்து வருகிறார். சிறு வயது முதல் தனது அம்மா அரும்பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கிய காரணத்தினால் அம்ருதீன் தனது அன்னையின் வழிகாட்டுதலின்படியும் அவரிடம் அனுமதி பெற்று எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு தனது 72 வயதில் ஜெயலானி பிவி உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார். தாய் உயிரிழந்த நாள் முதல் அம்ருதீன் தாயின் நினைவாலைகள் தத்தளித்து வந்த நிலையில் இறந்த தனது தாய்க்கு நினைவு இல்லத்தை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் திருச்சியில் உள்ள கட்டிட வடிவமைப்பாளர் ஒருவரை தொடர்பு கொண்ட போது அம்மாவிற்கான நினைவு சின்னத்தை தாஜ்மஹாலில் வடிவமைத்து கட்டலாம் என யோசனை செய்துள்ளார். அதன் அடிப்படையில் ராஜஸ்தானில் இருந்து பளிங்கு கற்கள் வரவழைக்கப்பட்டு ராஜஸ்தானில் இருந்து தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டு இங்கு உள்ள தொழிலாளர்களுடன் இணைந்து கடந்த 2 ஆண்டுகளில் தாஜ்மஹால் வடிவில் இந்த நினைவு இல்லத்தை அரும்பாடுபட்டு கட்டியுள்ளனர். இந்த தாஜ்மஹால் வடிவ நினைவு இல்லத்தில் உள்ள ஜெயலானி பிவி அம்மையாரின் சமாதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு இல்லத்தில் திறப்பு விழா சென்ற ஆண்டு ஜூன் மாதம் திறக்கப்பட்டது. இந்த நினைவு இல்லத்தை மதத்தினரும் வந்து பார்த்துவிட்டு செல்லலாம். 5 வேளை தொழுகை நடத்துபவர்கள் இங்கு தொழுகை நடத்தி கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த செய்தி அறிந்த பல்வேறு பகுதியிலிருந்து இந்த தாஜ்மஹால் வடிவ நினைவு இல்லத்தை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து தினந்தோறும் பார்த்து செல்கின்றனர். இந்நிலையில் ரம்லான் மாதம் சென்ற மாதம் துவங்கி நடந்து வந்த நிலையில் 10ஆம் தேதி ரம்லான் நோன்பு நிறைவு பெறுகிறது. 11ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை ஆகும். இந்நிலையில் இந்த தாஜ்மஹால் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை 11ஆம் தேதி காலை 8:30 மணி தொழுகை நடைபெறும். இந்த தாஜ்மஹாலில் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகை 11ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு தொழுகை நடைபெறும். இதன் நிர்வாக லிவா உல் ஹமீத் சாரி டபுள் ட்ரஸ்ட் அறிவித்துள்ளது. அதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்துள்ளனர். இதனால் அப்பகுதி மட்டுமின்றி சுற்றுப்பகுதி இஸ்லாமியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூரிலிருந்து எமது செய்தியாளர் எழிலரசன்.